எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகும். ஃபைண்ட் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் கேட்டிருக்காங்க. இது 10th புக்கில் உள்ள சம் தான். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 அப் டு 90 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம சம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. 1 + 2 + 3 அப் டு n அப்படின்னா ஃபார்முலா வந்து n × n + 1/2. இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 90 இருக்குது. ஸோ n = 90 இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 90 × 90 + 1/2. இந்த 2வை 90 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ 45 45 × 91 வந்து 4095 அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 1 + 2 + 3 அப் டு n வந்ததுன்னா n × n + 1/2 சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அதே இது சப்போஸ் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து 1² + 2² + 3² அப் டு n² ஃபார்முலா n × n + 1 × 2n + 1/6. கியூபிக் நேச்சுரல் நம்பர்ஸ் அதோட சம் கேட்டாங்கன்னா 1³ + 2³ + 3³ அப் டு n³ = n × n + 1/2 தான் ஹோல் ஸ்கொயர். 3 ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கொயரில் ஒரு சம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர். இது வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். இது வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1² + 2² + 3² + அப் டு 15². ஸோ நம்ம ஸ்கொயர்ஸோட ஃபார்முலா தெரியும். n × n + 1 × 2n + 1/6. என்னோட பிளேஸில் 15 இருக்குது. ஸோ 15 × 15 + 1 2 × n. ஸோ 2 × 15 30 30 + 1/6. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 15 × 15 + 1 16 ஆயிடுச்சு. 2 × 15 30 30 + 1/6. இதை வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணி கேன்சல் பண்ணி கேல்குலேஷன் போட்டால் 1240 அவ்வளோதான் ஆன்சர். கியூபிக் வந்து நம்ம அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.